Hi, hello guys, welcome to Army FF. இப்போ டாக்கிங் hope you happy and healthy. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹை ஸ்கூல் லவ்வோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்க வந்தால் நான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அப்போ தான் இதோட கதை புரியும். கடைசியாக இதோட விட்டுருப்பேன்னா இங்கே ஜங்குகா மனசுடைஞ்சு ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காரு. இங்கே தேவங்க அது மாதிரி சுகாவும் தேடி ஒரு வீடியோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பீச்சுக்கு அழைச்சிட்டு வந்து ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணதில் இந்தமாரி ஒயனோட டிப்ரெஷன் தான் இந்தமாரி இருந்திருக்கும். ஸோ பிளான் எடுத்துகிட்டு வரதுக்காக இந்த பொண்ணு ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறா. இவ்வளோ நீ லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவது மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறதோட முடிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா. இப்போது ஜேகே இப்போ என்ன அவள்கிட்ட பேசணும் அவ்வளோதானா? சரி, எனக்கு ஒன்றும் பொண்ணுங்கள்கிட்ட பேசுகிறது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த பார், நீ ஃப்ரெண்ட்ஷிப்னால் ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனோட தான் இருக்கணும், புரிஞ்சதில்ல? சரி, ஓகே, அவ்வளோதானே? சார்ட்டட் தானே? இல்லை வேறு ஏதாவது பேசணுமா கேட்கணுமா? வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஷிகா சொல்கிறாரு. சரி வா போகலாமா கிளாஸ்க்கு, நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜங்குக் என்னடா நீயுமே நம்ம ஸ்கூலுக்கு தான் போகிற? இதை பாருங்க காய்ஸ், நான் இந்த பொண்ணுக்கிட்ட பேசுன்னு சொல்லும் போது சரின்னு சொல்கிறதுக்கு காரணம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் கொடுக்குற மரியாதை. ஆனால் நான் எந்த ஸ்கூலில் படிக்கணும் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்லை. ஓகே, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதால நான் அந்த இடத்துல இருக்கேன். நான் வயனோட வாழ்க்கையிலையும் தேவங்களோட வாழ்க்கையிலையும் இனிமேல் லவ்வராக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. இதில் வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்கிறாரு. எதுவும் இல்லை, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகா தையோங் அவங்க 2 பேரோட ஷோல்டர்லேயும் இவர் அவரோட ஹேண்ட்ஸை வச்சுட்டு அப்படியே அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ அந்த பொண்ணை அவங்களோட பழைய ஸ்கூலுக்கு அப்படியே அனுப்பி விட்டுட்டு இங்கே டைரெக்டாக உங்கள் ஸ்கூலுக்கு தான் வராங்க. இப்போ நீங்கள் லன்ச் பிரேக்காக இருந்திருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறம் இங்கே தையோங் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பார், இங்கே ஜேகே நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ குடுன்னு வழக்கம் போல் அவரோட கிளாஸுக்கு போயிட்டு நீங்கள் முதல்ல ஜேகேவை தான் போய் பார்க்குறீங்க. தேவன் கூட இருக்கார், அவருக்கு நீங்கள் இந்த சைடில் கூட நீங்கள் பார்க்கவே கிடையாது. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அவர் ஐ கான்டாக்டே பண்ணுறதில்ல. ஏன் எங்கேயும் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டா? சும்மா தான், பிரேக்குக்காக. வேறு ஏதாவது கேட்கணுமா? இல்லை, சாரி. இந்த பார் போதும், இந்த சாரி பூரியெலாம் வேணாம். நீ என் ஃப்ரெண்டோட ஆள் அப்படின்னு மனசில் வச்சுக்கிறேன். வேறு எதுவும் சொல்கிற மாதிரி நான் இல்லை. வேறு ஏதாவது எனக்கு பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட சொல்கிறாரு. ஸோ சொன்னதுக்கப்புறம் 2 பேருமே கேன்டீனுக்கு போகிறாங்க. இங்கே ஷுகாவும் அப்படி இந்த தேவங்க நின்றுட்டுருக்காங்க. பையன், நீ இனிமேல் ஜேகே கிட்ட பேசுகிறது பழகிறது என்ன தான் நார்மலாக பேசினாலும் அது செட் ஆகாது இனிமேல். அதனால் பெட்டர் நீ கொஞ்சம் விலகி இருக்கிறதே நல்லது. ஏன்னா நீ தான் தேவங்கோட ஆளாச்சு. அவன் உனக்கு எல்லாமும்மா இருப்பான். அப்படி இல்லைன்னா உனக்கு ஃப்ரெண்டாக நான் இருக்கேன். ஓகே ஓகே ஷுகா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சரி சாப்பிட்டாச்சா? இல்லை. சரி, எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பாடு எடுத்து வந்திருக்கியா? எனக்கு வேணும் அப்படி சொல்லிங்க தேவன் சொல்கிறாரு. 3 பேருமே சாப்பிட்லாம். நீ சாப்பிட்டதாலே நான் இன்னொன்று டப்பா எக்ஸ்ட்ரா கேட்டேன். எங்கள் அம்மா எதுக்கு என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், என்மாரி பக்கத்தில் ஃப்ரெண்டு இருந்தா அவளுக்கு என் சாப்பாடு பிடிச்சிருந்துச்சுமா அப்படின்னு நான் சொல்லும் போது, சரி அப்போ நான் டெய்லியும் உனக்கு 2 சாப்பாடில் 2 கேரியரில் கொடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க.
ஸோ டெய்லி நான் 2 சாப்பாடு எடுத்து வருவேன் அப்படி சொல்கிறீங்க. அப்புறம் என்ன, வாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பந்தியம் எல்லாம் போட்டு வச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே ஜேகே கேன்டீனுக்கு போய் ஒழுங்காகவே சாப்பிடவே கிடையாது. ஒழுங்காக சாப்பிட்றதுன்னா ஒரு வா கூட வைக்கல. லைக் லிட்ரலி ஒரு மாதிரி திங்கிங்லேயே தான் இருந்துகிட்ருக்காரு. வெளியில் வர்றது கொஞ்சம் நாள் ஆகும்ல. ஸோ டைம் ஸ்கிப்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மந்த் ஆகிருக்கும். இப்போ நீங்களும் தேவங்கும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க. லவ் சண்டைலாம் நிறையா வரும். ஸோ அந்த சண்டை என்ன தான் ஆனாலும் சரி, உங்களுக்கும் அவருக்கும் உள்ள கேப்பை அதை நீங்களாகவே சரி பண்ணி என்னது சார்ட் அவுட் பண்ணிப்பீங்க. பிரேக்கப் அந்த மாதிரி லெவலுக்குலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனதே கிடையாது. ஸோ இப்படியே ஆகிட்டுருக்கு. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஜேகே வந்து ரெக்கவரி ஆகிட்டே இருக்கார். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் தேவங்கிட்ட வீடியோ கால் பேசிகிட்டே அப்படியே ஏதோ ஒரு நோட்ஸ் எழுதிட்டுருக்கீங்க போல். ஸோ உங்கள் அம்மா புள்ள ஏதோ படிக்கிற போல், ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு 10th, அதனால் நீங்கள் படிக்கிறதால உங்கள் அம்மா ஒரு பால் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை கொடுக்கறதுக்காக வராங்க. பார்த்தா நீங்கள் கதவை லாக் பண்ணல. அவங்க அம்மா பார்த்ததும் வீடியோ காலில் வர ஃபுல்லாக அவர் தான் டிஸ்பிளேயில் இருக்கிறச்ச உங்கள் அம்மாவுக்கு அப்படியே டவுட் வந்துடுச்சு. அப்படியே பொறுமையாக சத்தமே இல்லாமல் அப்படியே கிட்ட போய் பார்க்குறாங்க. இங்கே தேவங்க அவங்க அம்மா வர்றது தெரிஞ்சிருச்சு. உங்கள் அம்மா வராங்கடி அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் நீங்கள் ஹெட்செட் போட்டிருக்கதால வெளியில் கேட்காது. அம்மாவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெடுக்கணும் திரும்புறீங்க. அப்படியே டப்புன்னு உங்கள் கையிலேருந்து உள்ள மொபைல் அப்படியே உங்கள் அம்மா பிடுங்கிட்டாங்க. இந்த பையன் உனக்கு டான்ஸை சொல்லி கொடுக்குற பையன் தானே அவன்? ஆமாம்மா. எதுக்கு இந்த பையன்ட்ட பேசிகிட்டு இருக்க? அதுவும் வீடியோ கால்? அம்மா இல்லைம்மா, தோ இப்போ நான் சம் போட்டுட்ருக்கேனே அது இவருக்கு தெரியும். ஸ்கூல் டாப்பர்மா அவர். அதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அதை பாருங்கம்மா போட்டுட்ருக்கேன் பாருங்கள் செம்ம அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அம்மாவோடைய பார்த்துட்டு. அதுவும் என்ன இந்த நேரத்தில் வீடியோ காலு? ஏன் நார்மல் காலில் பேசி கேட்டால் வராதா? அப்படி இல்லைம்மா, நான் எழுதுகிற சம் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான்மா வீடியோ கால். அதுக்கு நீ பேக்கப் கேமரா தானே காட்டணும், எதுக்கு நீ ஃப்ரண்ட் கேமரா காமிச்சு நிற்கிற? நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை ஓயன். என்ன லவ் பண்ணுறீங்களா 2 பேரும்? அப்படி இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்கிறாரு. ஐயா நான் உன் வாயிலேருந்து கேட்கணும் வேணும்ல, சொல்லு, லவ் பண்ணுறியா? ஆமாம்மா. அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நாளைக்கு வீட்டுக்கு பாப்பா பேசிக்கலாம். இங்கே அப்படியே ஒன்றுமே சொல்லவே இல்லை. அப்படியே உங்கள் கையில் மொபைல் கொடுத்துட்டு அவங்க மட்டும் கிளம்பிட்டாங்க. அறிவு இருக்காவா எனக்கு? இப்படியா நீ போட்டு உடப்ப? லூஸு, இப்போ என்ன நினப்பாங்க உங்கள் அம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே தேவங்கிட்ட இல்லை எனக்கு போய் அவ்வளோவா நான் அம்மாக்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னாலும் எங்கள் அம்மா என் கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு வராதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. இவ்வளோ அமைதியாக போனாங்கன்னா பெருசாக ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன்டி அப்படிங்கிறாரு. தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு நைட்டு தூக்கமே வரல. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். மொபைல் மட்டும் அவங்க கொடுத்துட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்களே, அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு திங்கிங்க. அதே மாதிரி இங்கே தேவங்க தூக்கமே வரல. தேவங்க ஒரு கட்டத்தில் ஒரு 2:30 மணி போல் சுகாவுக்கு கால் பண்ணிட்டேன். மச்சான் இந்த மாதிரி தெரிஞ்சிட்றா அப்படி இப்படிங்கிறாரு. இங்கே இவர் சுகா பீபீப்பாக வைக்கிறாரு. ஏன் மயிறு மட்டகம்னேட்டி நான் அடுத்த ராத்திரியில் வச்சுட்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? மயிரானுங்க செத்து ஒழிங்கடா, ஏன்டா ஏன் பாவத்தை வாங்கி கொட்டிக்கிறீங்க டன் கணக்கில், வா மாட்டி ஒழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் 5 நிமிஷம் கழிச்சு, சுகா என்னடா மாட்டிக்கிட்டேன்டா, ஏன்டா ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா ஏன்டா என்ன நீ திட்டிகிட்ருக்கா? ஜங்குக்கிட்ட போய் கேள்ப்போ, அவன் சொல்லுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். இப்போ ஜங்குக்கு கால் பண்ணுறாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டீங்க ஜங்குக்கு. என் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுடா. என்ன சொல்கிற?
ஆமாம், உங்கள் அம்மா நாங்கள் 2 பேரும் வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டாங்க. பார்த்து பேச மாட்டிங்களா? கதவு டோர் லாக் பண்ண மாட்டாள் அவ அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு என்னடா தெரியும், ஆமாம் அப்படியே வக்காலத்தை வாங்க வந்துடுவீன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்லிட்டுருக்காரு. விட்டு தள்ளுடா, இப்போ நடந்ததை பற்றி பேசாத, நடக்க போகிறத பற்றி கேளுடா ப்ளீஸ்டா, என்னடா பண்ணுறது நான். கண்ணை மூடிட்டு எதையும் நினைக்காம நல்லா தூங்கு. காலையில் உட்காந்து அவங்க அம்மா சொல்கிறத கேளு, போய் என்னன்னு பாரு. உனக்கு தான் நல்லா ஆன்சர் பண்ணுவியே. அவங்க என்ன கேட்குறாங்களோ, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்துடு. மெத்ததை கடல் விட்ட வழி. அடுத்த ராத்திரியில் கால் பண்ணி உயிரை வாங்காதடா, முதல்ல ஃபோனை வையடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட் பண்ணிட்டாரு. ஆமாம், இவன் சொல்கிறது வேலிடான பாயிண்ட். நடக்கிறது நடக்கட்டும், நம்ம எஃபர்ட்டை நம்ம போட போகிறோம். எனக்காவது ஒரு நாள் தெரிய போகிறது தான். இன்றைக்கி தெரிஞ்சுட்டு போயிட்டுனா போயிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இந்த நெக்ஸ்ட் டே அவங்க அம்மா அவ்வளோவா பேசவே கிடையாது. ஸோ இன்றைக்கி 2 டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கும் போது, அப்போ இந்த டிஃபன் பாக்ஸ் அவனுக்கா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு பதட்டத்திலே போயிட்டுருக்கீங்க. ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்தாச்சு. எனக்கு தேவங்களை பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்களா மார்னிங் எழுந்திரிச்சது? எதுவும் சொல்லலை. இந்த டிஃபன் பாக்ஸ் மட்டும் இந்த 2 சாப்பாடு கேட்டிருக்கிய, அது யாரும் அவனுக்கானு கேட்டாங்க. வளரி வச்சிட்டியா? இல்லை, ஃப்ரெண்டுக்கு தான் அம்மானு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி உட்கார் அப்படின்னு சொல்லிவிடு. ஷுகா, இங்கே ஜேகே, தெய்யோங், நீங்கள் எல்லாருமே சும்மா சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே கிளாஸ்க்கு போயாச்சு. உங்கள் கிளாஸில் உட்காரவே முடியல. ஈவினிங்க்கு என்ன ஆகும், அம்மா என்ன சொல்லுவாங்க அவனை, அப்படி இப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. இப்போது ஈவினிங்கும் ஆயிருக்கும். இங்கே தேயோங் அப்படியே உங்களோட சேர்ந்தே வர்றாரு. ஸோ வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா, நீ தானே அவளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தது வீட்டுக்கு வந்து? ஆமாம் ஆண்டி. அப்பையிலேருந்து இல்லைவா? இல்லை, நிஜமா இல்லை. இப்போ தான். இப்போனா 2 நாளுக்கு முன்னாடியா? இல்லை, 2 மந்த் இருக்கும். நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறடா? நான் 11th ஆண்டி. இந்த வயசில் எல்லாம் இப்படி தான் இருக்கும், கண்டவுதன் காதல். அது இந்த வயசில் என்ன தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுற வயசு. எனக்கு இந்த வயசில் வர காதல் மேலே நம்பிக்கை இல்லை. நீ காலேஜ் நல்ல ஒரு ஜாப் போய் உன் சைடில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்ததுன்னா, அப்போது என் பொண்ணு தான் வேணும்னு நீ என்கிட்ட கேட்டனா, கண்டிப்பாக யார் தடுத்தாலும் சரி, நான் உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆண்டி, நான் சும்மா இப்போ அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, நிஜமாகவே சொல்கிறேன். எனக்கு காதல் பிடிக்காதுன்னெலாம் கிடையாது. அது செய்கிற முறை தான் எனக்கு பிடிக்காது. இந்த வயசில் காதல் பண்ணுற வயசா? 9வது படிக்கிற பொண்ணு காதல் பண்ணுறது கரெக்டா? நீ சொல்லு. உனக்கு என்ன முதல்ல விவரம் தெரியும்? சரி, இப்போ நீங்கள் 2 பேருமே காதல் பண்ணக்கூடாது. நான் இவ்வளோ ஸ்கூலுக்கு போகிறதே அனுப்பிட்டேன். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இவள் ஓடி வரான்னு வச்சுக்கோ, உன்னை நம்பி. உன்னால் அவளை வச்சு பார்த்துக்க முடியுமா? நீ அதுக்கு முதல்ல காலேஜ் படிச்சிருக்கணும், ஒரு நல்ல வேலை வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தால் தானே உன்னை நம்பி வெளியிலேயே ஓடி வர்றதோ எதாக இருந்தாலும் உனக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் வரும். வெளியில் எச்சு பாத்திரம் கழுவி அவளை பார்த்துப்பையா? அதனால் முதல்ல யோசிங்க, இந்த வயசுக்கு இது தேவையான்னு. சரி பண்ணிட்டீங்க, உனக்கு பிடிச்சிருச்சு, அவளுக்கு பிடிச்சிருச்சு. நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, அதுமாரி நீயும் அவன்கிட்ட பேசக்கூடாதுலாம் சொல்கிற அளவுக்குலாம் நான் வில்லி கிடையாது. ஆனால் ஒரு லிமிட்டோடு இருக்கணும். உங்களோட பேச்சு திறமை, அது உங்களோட நாலேஜ் வளர்க்கணும், அது உங்களை நல்ல வழியில் தள்ளணும்.
நீ நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போய் உங்கள் அம்மா அப்பாவோட பொண்ணு கேளு. சரியா? சரியா தெரியும்? ம், சரி ஆண்டி. ஏதாவது தப்பாக பேசியிருந்தானா என்னை மன்னிச்சிக்கோ. இல்லை ஆண்டி, நீங்கள் சொன்னது சரிதான். வயன் உனக்கு ஓகேவா? ஓகேம்மா. இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா, நீங்கள் வெயிட் பண்ணுற நேரம் ரொம்ப அதிகம். இதில் ஒரு 3 வருஷம் காலேஜ் ஒரு 3 வருஷம், அதுக்கப்புறம் வேலை கிடச்சி ஏறக்குறைய ஒரு 7-8 வருஷம் உங்களால் உங்கள் லவ்வை புரிஞ்சுக்க முடியும். அது எந்த ஒரு பிரச்சனை வராமல் கடைசி வரைக்கும் இவன் தான் நீங்கள் இருக்கீங்களான்னு பார்க்குறேன். உங்கள் காதலுக்கு அது இருக்கான்னு பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் கண்டிப்பாக தேவங்க தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இப்போன்னு இல்லை, 7, 8, 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அவனுக்காக நான் இருக்கேம்மா. இது சும்மா சாதாரணமாக வந்த இம்மெச்சூரிட்டிக்கான காதல் கிடையாது. உண்மையாக எனக்கு அவன் மேலே வந்த காதல் நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே பிரேவாக உங்கள் அம்மா கிட்டே பேசுகிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷந்தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவம் உங்ககிட்ட பேசுவார், ஆனால் ரொம்பலாம் பேச மாட்டார். லைக் எப்படின்னா அந்த ஜோவியலான தேவங்க இல்லை, அத்தை சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவரை டெவலப் பண்ணிக்கணும். இந்த வெட்டி பேச்சு அதெல்லாம் கிடையாது. அவரால் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ண முடியுமோ எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போது ஒரு வழியாக 6 மந்த் முடிஞ்சிருச்சு. இப்போது கடைசியாக அவருக்கு வந்து இப்போது எக்ஸாம்ஸ் நடக்குது, ஃபைனல் எக்ஸாம்ஸ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் நடக்குது. 2 பேருமே பேசிக்க கூட கிடையாது. ரொம்ப லிட்ரலி ஸ்டடீஸில் அவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக படிக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் இப்போ 10th, அவர் இப்போ 12th. இங்கே அப்படியே போனதுக்கப்புறம் அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. ஏன்னா உங்கள் அம்மா வந்து காதலுக்காக சொல்ல வார்னிங்க்கு அப்புறம் நீங்கள் முன்னாடி ஆவரேஜாக படிச்சிருந்துருப்பீங்க. ஆனால் இப்போது கொஞ்சம் மார்க்ஸில் நல்ல டெவலப்மெண்ட் தெரியுது, இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அதே மாதிரி அவருமே நல்லாவே ஸ்கோப் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மன் எப்படியோ உங்கள் ஸ்கூலில் ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டார். இதுக்கு முன்னாடி 10th படிச்சிருப்பார். ஸோ அவர் வந்து டிசி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருந்திருப்பார். பட் டிசி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. பிகாஸ் 10th அப்படிங்கும்போது மற்ற ஸ்கூலில் யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போது 11th தானே, மாற்றிக்கலாம்ல, அதனால் மாறிட்டார். அவ்வளோ ஹாப்பினஸ் அந்த மனுஷனுக்கு. அப்பா, ஒரு வழியாக வயன் படிக்கிற ஸ்கூலுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெமன் இருந்துகிட்ருக்காரு. இங்கே அந்த ஜேகே இருக்கார்ல, அவர் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக அந்த மாதிரி பேசிகிட்ருக்காரு. ஸோ எல்லாருமே இப்போது பிரபலமாக நார்மலாக அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ 10th அப்படிங்கிறதாலே உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸ்டடீஸில் ரொம்பவே உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் ஸ்கூலில். லைக் ஃபோன்ஸ் எடுக்கக்கூட உங்களுக்கு டைம் இல்லை. ஸ்டடீஸு வீட்டுக்கு வந்தாலும் அம்மா படின்னு தான் சொல்கிறாங்க. பேசிக்காகவே நீங்கள் படிக்கிறீங்க. இங்கே வேறு ஜிம்மன் சைமல்டேனியஸாக உங்களை போட்டு வாட்டி வதக்குறாரு. வயன் நான் இப்போது ஃப்ரீ ஆகிட்டேன், கமிட்டடெல்லாம் இல்லை, ஹாப்பியாக இருக்கலாம், வா ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம், நான் லவ் பண்ணுறேன். என்னது? எது? என்ன சொல்கிற? நிஜமாவா? ஆமாம், நான் தேவங்க லவ் பண்ணுறேன். அவனையா? ஏன், அவருக்கு என்ன குறைச்சல்? மரியாதை கொடுக்க தெரியாதா? உன்னோட வயசு அதிகம் தானே அவருக்கு. சரி இருக்கட்டும், எதுக்கு அவரெல்லாம் லவ் பண்ணுற? ஐயோ, உன் டேஸ்ட் நீ இவ்வளோ மட்டமாக போகுது. நீ பார்க்க இவ்வளோ அழகாக தேவதை மாதிரி இருக்க தெரியுமா? தேவதையை கையில் கொடுத்து அதை போய் டெவில்கிட்ட கொடுத்த மாதிரி இருக்கு. போ, என்கிட்ட நீ வந்திருந்தனா உனக்கு எப்படி பார்த்துருப்பேன் தெரியுமா? ரோட்டில் எனக்கு கிஸ் அடிச்சிருப்பால அவர். என்ன நீ இப்படி பேசுகிற? சரி, உனக்கு வசதி இல்லைன்னா வேணா காலேஜு எங்கள் வீடுனாலும் ப்ராப்ளம் இல்லை,
சி மட்டமாக பேசாத, முதல்ல படிப்பில் நாட்டை காட்டு. உட்காந்துட்டு எந்த பொண்ணை மடக்கலாம் அந்த பொண்ணை மடக்கலாம்னு சொல்லிட்டு வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஹலோ, வெக்காதெல்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் கிடைக்காதும்மா. ஹலோ, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது தெரியுமா எங்களுக்கு? எவ்வளோ பொண்ணுங்களோட மனசை கவர்ந்துருக்கேன் நான். இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறேன் என்னை பற்றி அப்படிங்கிறாரு. குழிச்ச அப்படியே நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. வேணா ஏன் நீ எனக்கு ஒரு ட்ரை கொடுக்கக்கூடாது? ஐம் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த பாரு ஜிமன், தயவு செஞ்சு விட்டுடு. எனக்குன்னு நிறையா விஷயம் போயிட்டுருக்கு. நடுவில் வேறு நீ வந்துட்டு ரொம்ப சீன் க்ரியேட் பண்ணுற. தயவு செஞ்சு ப்ளீஸ், ஐ பெக் யூ. எதுக்கும்மா இதுக்கெல்லாம் பெக் பண்ணுற? நான் என்ன நினைக்கிறேன், நீ என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்க பார்த்தியா? மனசு வலிக்குதோ ஏன்? நீ எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், இரு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க தேங்க தானே கால் பண்ண போகிற? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. ஸோ கால் பண்ணதும் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம். என் கிளாஸில் ஜிம்மன் வந்திருக்கான், தயவு செஞ்சு என் கிளாஸ்க்கு வரீங்களா? வை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வராரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வரட்டும் அப்படின்னா அவன் பண்ணிக்கு வச்சுட போகிறான், நானும் பார்க்க தான் போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்தா வித்தின் ஒரு 2 minutesல வந்து நிற்கிறது இங்கே ஷுகா. நீங்கள் கால் பண்ணதே ஷுகாக்கு தான் ஆக்சுவலாக. இவனுக்காடி கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின்னு டீ போட்டு பேசினா வாய்கெல்லாம் உடச்சி விட்ருவேன்னா அப்படிங்கிறீங்க. ஸோ இங்கே ஷுகா, என்னங்க பிரச்சனை? ஏண்டா உனக்கு அறிவுமயிர் இல்லையாடா? எப்போ பார்த்தாலும் ஏண்டா இவள்கிட்ட உரண்டை விட்டுக்கிட்டே இருக்க? வெக்கம் கேட்டவனே உனக்கு தான். அதான் நிறைய பேருங்களாம் வந்து மாற்றாளுக்கு இல்லை, அவளுக்கு இல்லை யாராவது பார்த்து பிடிச்சி போட்டுட்டு போக வேண்டியதானடா. எதுக்குடா ஒயன்கிட்ட உரண்டை விட்டுட்டு இருக்க? உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இதுக்கு மேலே ஒயன்கிட்ட உரண்டை விட்டது எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன், தலைகீழ கட்டி போட்டு தொங்க விட்ருவோன்னு. போமால அப்படின்னு சொல்கிறாரு. ஹலோ, ஏன்னா சீனியர்னா மிரட்டுவீங்களா? அப்போ ஜூனியர்னா நீ மிரட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஷுகா வந்து ஜிம்மனை பார்த்து கேட்டுட்டு அப்படியே டக்குன்னு அந்த காலர் இருக்கும்ல அதை பிடிச்சிட்டாரு. ஒழுங்கு மரியாதையாக போயிடு, இல்லைன்னா கோழி கொஞ்சம் நசுக்கிற மாதிரி நசுக்கிறோம் போ அப்படிங்கிறாரு. இங்கே ஜிம்மனு எதை சொல்கிறீங்க? எல்லாத்தையும் தான் சொல்கிறேன், முதல்ல போ. உங்களுக்கு அப்படியே டக்குன்னு சிரிப்பு வந்துட்டு அப்படின்னு. ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. இப்போது நான் போகிறேன், ஆனால் என்ன வச்சு மிரட்டுறல பையனே, உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. யசுகா, அவன் இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டான், சனியம் பிடிச்சவன் வந்து ஒழிஞ்சிட்டான். சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, தயவு செஞ்சு அந்த தேவங்கிட்ட சொல்லாத, சரியா? சரி. ஏன்னா அவன் சரியான மண்டை கசாயமாக இருக்கான். இப்போது எது நடந்தாலும் வாழு உழுன்னு கத்திகிட்ருக்கான். ஸோ பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி ஒரு குலுக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்யூ ஷிகா அப்படிங்கிறீங்க. நமக்குள்ளே என்ன அப்படிங்கிறாரு. நீங்கள் சரி. ஆமாம், ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு? அவனா தெரிலையே, நான் அப்படியே வந்துட்டேன் நீ கூப்பிட்டதும். நான் கிரவுண்டில் இருந்தேன், அவன் கிளாஸில் இருக்கான் போல். அப்போ தேவன் எங்கே இருக்காரு? அவனும் எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஓ சரி, ஓகே நீங்கள் போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, நீ உட்காந்து ஒழுங்காக படி, 10th வரை படிக்கிற, ஒழுங்காக மார்க் வாங்கணும், சரியா? சரி ஷுகா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஷுகா, என்ன நீங்களும் ஒழுங்காக படிங்க, நீங்களும் 12th படிக்கிறீங்க. இந்த மார்க் வச்சு தான் உங்களுக்கு காலேஜில் எந்த காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்க போகுதுன்றது இருக்குது அப்படிங்கிறீங்க. அது கிடைக்கல, பாஸ் ஆன போதாதா அப்படிங்கிறாரு. ஆனால் மாஷுக்கா நீங்கள் மாசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கெத்தாக இருக்கணும் லைஃப் ஃபுல்லாக, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் போடணும் அடே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போனால் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக போகிறாரு. ஸோ நீங்கள் போகிற ஷுக்காவே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ஒரு சத்தம் வருது, ஓய் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எங்கேருந்துடா சத்தம் வருதுன்னு பார்க்குறீங்க. அப்படியே உங்களுக்கு அப்படியே மேலே உள்ள ஃப்ளோரில்
நீங்கள் வர அந்த வராண்டாவில் அந்த கிரில் கேட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் கை வச்சுட்டு சாஞ்சிட்டு சுகா பார்த்துருப்பீங்க. நீங்கள் சத்தம் வந்ததும் மேலே பார்க்குறீங்க, பார்த்தா அது தேவங்க. அங்கே என்ன லுக்கு, யாரை பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க. சுகா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சுகாவா? அவனை ஏன்டி நீ பார்க்குற? ஆ, நீ வரல, அதான் சுகாவை பார்த்தேன். எது அப்படின்னு சொல்லிட்டு இதோ இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவன் போயிட்டுருக்காரு. ஐயோ வரானே வரானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குடு 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 குடுன்னு உங்கள் கிளாஸில் போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்க. லைக் அந்த டோரு இருக்கும்ல, ஸோ டோருக்கு பின்னாடி ஒழிஞ்சு உங்கள் கிளாஸில் எல்லாருக்குமே தெரியுமா லிட்ரலி நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து குடு குடுன்னு வந்துட்டார். எங்கவ இங்கே தானே நின்றுட்டு இருந்தா, எங்கே ஓட்டாம்பூச்சி கண்ணாமூச்சி ஏதாவது விளாண்டு நிற்பா, எங்கே அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் உங்கள் கிளாஸ்குள்ளே வந்துட்டார். வயன் அப்படிங்கிறாரு. எல்லாம் ஒரு பிரேக் டைம் அப்படிங்கிறதால அவ்வளோவா யாரும் இல்லை, ஒரு 10 கேர்ள்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. வயனுங்க அப்படிங்கிறாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணு அங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கை காமிச்சிட்றா. ஓ அப்படியா, எங்கே போய் தொலைஞ்சானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிற மாதிரி போயிட்டு டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துருப்பாரு. நீங்கள் அப்படியே வேணும் இப்படியே அவர் இழுத்ததுக்கு அப்படியே இந்த ஃபோர்ஸுக்கு அப்படியே முன்னாடி வந்து புதக்குன்னு வந்து நிற்கிறீங்க. முதல்ல வா அணிஞ்சிட்டு தரதான்னு இழுத்துட்டு மென்ஸ் டாய்லெட் இருக்குல்ல, ஸோ அங்கே அழைச்சிட்டு போயிட்டாரு. என்னாடி என்ன எதுக்கு நீ அவனை பார்க்குற, கண்ணை நோண்டி எடுத்துருவேன். அல்ல பாரு எவ்வளோ தைரியம் உனக்கு, தைரியம் இல்லாமல் வேணும் அதுக்கு, கண்ணு இருந்தால் போதாது. ஏய் என்ன விதமாக பேசிகிட்டு இருக்கா நீ, கண்ணு மொழியில் பிதிக்கி எடுத்துருவேன், அப்புறம் கண்ணு தெரியாமல் போயிடும் எனக்கு, அவள் எப்படி பாஸ் ஆவேன். வாயம் மூடுவாயன், அவன் ப்ரெஷரில் கத்திகிட்ருக்கான், எனக்கு ப்ரெஷர் ஏற்றாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சார் நான் வாயம் முடிக்கிறேன், சொல் எதுக்கு நீ சுகா பார்த்தா? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் கால் பண்ணி கூப்பிட்டேன். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அது எதுக்கும் உனக்கு, அது எனக்கும் ஷூகாக்குள்ள டீலிங். டீலிங்கா? அவன் என் ஃப்ரெண்டுடி. ஹலோ, அவர் எனக்கும் ஃப்ரெண்டு, இதனால தாண்டி அவன் உனக்கு ஃப்ரெண்டு. ஏதோ ஒன்று ஃப்ரெண்டு எனக்கும். நான் எதுக்கு சொல்லணும், என்னால் சொல்ல முடியாதுப்பா. சொல்ல மாட்டேன், முடியாதுடா, சொல்ல மாட்டேன். முடியாதுன்னு சொல்கிறேன், தமிழில் தானே சொல்கிறேன், இதுக்கு மேலேயும் புரியலையா? சரி இங்கிலீஷில் சொல்கிறேன். நோ நெவர் எவர். இதுக்கு மேலே ஏதாவது? சாரி எனக்கு ஹிந்திலாம் தெரியாது பாஸ். அனியா கொரியன் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. சொல்ல மாட்டேன், நான் சொல்ல வந்தேன் நினச்சேன், நான் சொல்ல மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்ல மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு இழுத்து வச்சு கிஸ் அடிச்சிடுறாரு. டக்குன்னு வேற ஒரு பையன் இந்த ரெஸ்ட் ரூம்க்கு வந்துருப்பாரு, அதை அப்படியே பார்த்துட்டாரு. இங்கே அறிவில்லை, நாக் பண்ணிட்டு வரணும்னு விவஸ்தை மாரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவன் சொல்கிறாரு. சாரி சாரி சீனியர் அப்படி சொல்லிட்டு கொடுக்கணும், அந்த இடத்த விட்டு அந்த பையன் போயிட்டான். ஐயோ பார்த்துட்டான், அறிவே இல்லையா உனக்கு, ஏன் பக்கி இந்த மாதிரி பண்ணுற? நான் கேட்கும் போதே நீ சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு ஏன் வரப்போகுது? ஏண்டி உனக்கு வேணும்னு டைரெக்டாக கேட்க வேண்டியதானடி, அது எதுக்கு சுற்றி வளர்த்தி இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படிங்கிறாரு. என்ன தான் இருந்தாலும் கேட்டு தான் செய்யணுமா என்ன? இந்த மாதிரி கிடைக்கிறது நல்லா தானே இருக்கு, அதான் வெயிட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன பார்வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வாஷ் பேஷன் இருக்கும். ஸோ அங்கே கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, ப்ளஸ் வந்து ட்ரையாகவும் இருக்கும். நீங்கள் அப்படியே அந்த இதில் டக்குன்னு ஏறி உட்காந்துட்டீங்க, அந்த ஸ்லாப் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதில் ஏறி உட்காந்துட்டீங்க. இப்போது தேவங்க அப்படியே டக்குன்னு பிடிச்சி இழுத்து அந்த டை இருக்கும்ல, ஸோ அந்த டையை அப்படியே பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க. அப்படியே பொறுமையாக உங்கள் கிட்ட வராரு, அவருக்கு சிரிப்பாக வருது. ஏய் என்னாடி, இந்த பார் நானே என் மனசை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன், புதுசு புதுசாக பண்ணிட்டு நிற்காத. இப்போது ஏறக்குறைய உங்கள்கிட்ட உட்காந்துட்டாரு. மிஸ் யூ தங்கம், மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நல்லா தோலில் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு.
ஜஸ்ட் 2 பேருமே ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கால் அப்படியே அவரோட காலை வந்து நல்லா ரவுண்ட் அப் பண்ண மாதிரி உட்காந்த இடத்துல அதான் க்ளோஸராக இருக்கிற மாதிரி இருக்குது. 2 பேருமே ரொம்ப நாள் ஆச்சு போல் இந்த மாதிரி இருந்து. 2 பேருமே ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க கூட. ஸோ அப்படியே இருந்துகிட்ருக்கவும் டக்குன்னு பார்த்தா இந்த இடத்துல சுகா வந்துட்டாரு. ஏய் அறிவில் கேளுடா, இன்னும் நல்லா கேட்கு, இன்னும் நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேளு. ஃப்ரெண்டாக போயிட்டேன்னா நீ என்ன சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மயிறு என்ன மயிறு பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க சுகா. ரொம்ப நாள் ஆச்சுடா, அதான் அதுக்கு இங்கே வா, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ஜஸ்ட் கட்டி தான் பிடிச்சிட்டு இருந்தோம். அப்படியா? இப்போ வெளில ஒருத்தவன் போனவன் சீனியர் என்ன கிஸ் அடிச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு போனான். எது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேர் நீங்கள் வந்து அந்த ஒரு ஷாக்கிங்கில் டடக்குன்னு இறங்கிட்டீங்க. இறங்கினதும் தேவங்களோட காலு தான் இருக்கும். அது ஸ்கூல் ஷூ வர அப்படியே அந்த வெயிட் அப்படியே அவர் காலில் இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. டேய் எவனாவது கேட்டால் தப்பாயிடும்டா, கத்தாதடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க சொல்கிறாரு. அப்படியே பார்த்தா ஒரு நிமிஷம்ரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு பாருங்க. பார்த்தா ஒரு 4-5 பசங்க அந்த கதவை கிட்ட வந்து காதலிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவன் வந்து பரப்பிட்டு போயிட்டான் போல். ஃபஸ்ட்டு வந்த பையன் வந்து பரப்பிட்டு போயிட்டான், இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் க்யூரியாசிட்டி தாங்காமல் ஒரு 4-5 பசங்க என்ன பண்ணியிருந்துருப்பானுங்கன்னா அந்த கதவுல காதலிச்சு கேட்டுட்டு இருக்கானுங்க. என்ன சம்பவம் நடக்குது இப்போ கத்துற சத்தம், ஆஹா வேறு இது நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே அரச பசலாக பேசிகிட்டு இருக்கானுங்க. யசுகா டக்குன்னு ஓப்பன் பண்ணதும் புதுன்னு அவனுங்களை ஓடுறானுங்க. சொல்லி முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலே உங்களை ஒரு மாதிரி பார்க்க போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகா சொல்கிறாரு. ஐயோ அவங்க பரப்பி விட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நல்லா வாயை போல் அவன் கொடுக்கும் போது ஈன்னு பல்ல நல்லா வாயை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டுரு. நான் அப்படிலாம் கொடுக்கல, நான் லைட்டாக தான் வாயை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கருமண்டா அப்படின்னு சொல்லிட்டு சுகா தலையில் அடிச்சுக்கிறாரு. ஏய் என்னடி அதெல்லாம் போய் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு ஷோ சாரி மறந்துடுங்க நான் அதை தெரியாமல் சொல்லிவிட மறந்துடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ கடவுளே, நல்லா என்ஜாய் பண்ணிங்களா என்ன? அதான் கரடி மாதிரி 2 பேர் வந்தீங்களே, இதோ இப்போ போன ஒரு கேஸ் ஒன்று, நீ ஒன்று, எல்லாம் வந்து என் உயிரை வாங்குதுங்க. நானும் அவளும் எப்போயாவது அதுவும் அத்திப்புத்தாப்பில் தான் பேசணும், அது உங்களுக்குலாம் ஒருக்கவே மாட்டுதுடா. ஒய்யன் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்க. கதை வந்து லாக் பண்ணிடலாம். சரி, ஆமாம் லாக் பண்ணிவிட்டு வீட்லேருந்து என்ன பண்ணிவிடுங்க, பெட்டு தலைக்காண்டி இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. செம்மையாக இருக்கும். ஸ்க்ரீனு இருக்குது ஆல்ரெடி, அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. செம்மையாக இருக்கும் சம்பவம். நாங்கள் வெளியில் காது வச்சு கேட்குறச்சு எங்கள் காதுக்கு அப்படி எதமாக இருக்கும். இந்த தடவை தேயம் கத்துன மாதிரி அந்த அடுத்த தடவை நீ கத்துவ, அப்படி தானே வேணு? ஐயோ சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிடுன்னு ஓடி போயிட்டீங்க வெக்கத்தில். இங்கே தேவங்க அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஐயோ க்யூட் இல்லைவ அப்படின்னு சொல்லிட்டு ஜொல்லு வலி இது முதல்ல வாயத்தோட அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தடைக்கிறாரு. பார்க்க சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. என்னடா புதுசாக இப்பெல்லாம் பேசுகிற, இது மாரிலாம் நீ பேச மாட்டியே? சந்தோஷமாக இருக்கு, என்னமோ நானே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி இருக்குடா. எப்பயுமே வயனை விட்டுறாத, ரொம்ப நல்ல பொண்ணு, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க ஒரு லைட்டாக ஃபீல் அப்படியே லைட்டாக ஷோல்டர் அப்படியே லைட்டாக டேப் பண்ணிக்கிறானுங்க. ஸோ அதுதான் கைஸ், இதோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். அன்னியோ பை சரங்க மிஸ் ஹோப் லகெட் கண்டிப்பாக நல்லா சிரிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானுமே லிட்ரலி என்ஜாய் பண்ணேன் கடைசி ஒரு 10 minutes. ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அன்னியோ நிக்கோ நீ